விவேகானந்தருடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம், ஞான தீபம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அவர் எழுதின கட்டுரைகள். கல்கத்தாவிலிருந்து வந்துட்டார், இந்தியாவே சுற்றி வர்றாரு. கல்கத்தாலேருந்து ஒரு 300 கிலோமீட்டர் தள்ளி இருக்கப்ப ஒரு நாள் ராத்திரி திடீர்னு அவருக்கு ஒரு பயம் வருது. நம்ம அம்மாவுக்கு உடம்பு முடியலையோ, செத்து போயிடுவாங்களோ அப்படின்னு பயம் வருது. என்ன செய்யலாம்? நண்பன்கிட்ட கேட்குறாரு, என்ன பண்ணலாம்? இப்போ அம்மாவை பார்க்கணுமே, அம்மா எப்படி பாப்பா? 300 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்காங்க. அப்போ வேறு தந்தி அடிக்கிறதுனா கூட முடியாது. உடனே அந்த நண்பன் இவர் படுற பாட்டை பார்த்துட்டு, இங்கே வா ஒரு யோசனை பண்ணுவோம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறார். எங்கே தெரியுமா? ஒரு சுடுகாட்டுக்கு கூப்பிட்டு போகிறார். சுடுகாட்டில் ஒரு படம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. பக்கத்தில் ஒரு ட்ரைபல் ஒரு மொத்தம் உட்காந்துருக்கிறான், ஒரு ஆதிக்குடிவாசி உட்காந்துருக்கிறான். அப்போ அவன்கிட்ட போய் இவர் என்ன பண்ணுறாரு, விவேகானந்தருடைய நண்பர் விவேகானந்தரை காமிச்சு, இவர் வருத்தத்தில் இருக்கிறார், ஒரு தாயாருக்கு உடம்பு முடியலன்னு சொல்கிறாங்க, என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாரு. நல்லா கவனிங்க, ஜோசியத்தை போல வேற யார்த்தையும் போல அந்த ஈமக்கிருவிகள் பண்ணக்கூடிய அந்த நெருப்பு வெளிச்சத்தில் உட்கார்ந்துருக்கவன்ட்ட போய் கேட்குறாரு. அவன் உடனே என்ன பண்ணா, அந்த அந்த ஈம இதிலிருந்து சில குச்சிகளை உருவி அந்த மண்ணில் கோடுகள் போட்டான். போட்டுட்டு அவர் நிமிர்ந்து பார்த்தான், விவேகானந்தரை நிமிர்ந்து பார்த்துட்டு, நீ உன்னால இந்தியா புகழ் பெறும், நீ உலக நாடுகள்லாம் போய் ஜெயிக்க போற. விவேகானந்தர் சொன்னார், அதெல்லாம் விடு, எங்கள் அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டார். நான் தான் சொன்னேன்ல, நீ உலக நாடுகள்லாம் போயிட்டு வந்த பிறகு கூட உங்கள் அம்மா உயிரோடு இருப்பாங்க, இப்போ உடம்பு முடியலை, அவங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை, நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னான். இதை எப்போ எழுதுறாரு தெரியுங்களா? விவேகானந்தர் அமெரிக்காவில் போய் எழுதுறாருங்க ஒரு கடிதத்தில். அன்றைக்கு இரவு அந்த ஈமக்காட்டில் கல்லாத ஒரு எளிய ஒரு மனிதன் சில கோடுகளை வரைந்து என் எதிர்காலத்தை, என் தாயாரின் உயிரை நிர்ணயித்தான் என்று சொன்னால் இந்த தேசத்தில் ஞானிகள் எந்த வடிவத்தில் இருப்பார்கள் என்று நம்மால் கண்டுகொள்ள முடியுமா?